வாசிக்கின்ற எரேமியா 20வது அதிகாரம் 10-13, ரோமர் புத்தகம் 5வது அதிகாரம் 12-15, மீண்டும் மத்தேயு செய்தி 10வது அதிகாரம் 26-33 உள்ள இறைவசனங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் விடைப்படாதவர் மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவர் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் முடியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவைக்குள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்வதற்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 குருவிகள் விற்பதில்லை, எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, சிட்டுக்குருவிகள் கூட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னே என்னை ஏற்றுக்கொள்கிற விண்ணுலகில் இருக்கும் தந்தை முன்னே ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னே மறுதளிப்பு எவரையும் விண்ணுலகில் இருக்கிற தந்தை முன் நான் மறுதளிப்பேன். 26வது வசனம். ஆகவே நாம் எதை குறித்து நாம் பயப்படத்தை வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே மத்தேயு 11:25 இப்போ தந்தையை விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் எங்களுக்கெல்லாம் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த நாம் குழந்தைகளாக மாறினால் இறைவன் வெளிப்படுத்துகிறார். குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் சேர முடியாது. நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லியிருக்காகவே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதுபோல அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. ஒரு மறை உண்மையாகத்தான் இருந்தது பழைய ஏற்பாடெல்லாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது அது யோவான் 16:13 பார்க்கிற சத்திய ஆவியான ஒரு நிறைவுண்மைகளை நோக்கி உங்களை வழிநடத்துவார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, நாம் அறியாதது ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் வெளியிட்டார்கள் தான் யோவான் 15:13 சொல்கிறேன். நண்பர்கள் என்று சொன்னேன். நண்பர்கள் என்றால் எல்லா உண்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இதுவும் மறைவானது எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் வெட்டமிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிகச்சிறப்பாய் ஆன்மாவிற்குள்ள இயலாமல் உடலைக்குள்ளவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை உடலில் நரகத்தில் அடிக்க வல்லவருக்கே, நரகத்தில் தள்ளவர் கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிப்பதற்கு மட்டும் நாம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது. ரோமர் 8வது அதிகாரத்தில் பார்க்க, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது. வேதனையா, கலாவரியா, நெருக்கடியா, வாளா, இடரலா, பசியா, பட்டினியா, எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க. ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக தந்தையுடைய அன்பை வெளிப்படுத்தி நாம் எப்படி மீட்படைய வேண்டும், எப்படி வாழ்வு பெற வேண்டும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கு. ஏனென்றால் 2 முக்கிய காரணங்கள் கூட. சிட்டுக்குருவிகள் விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? 2 சிட்டுக்குருவி, 2 காசு, 2க்கு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஏன்னா அவங்க ஒன்றை கூட ஒரு தந்தை விருப்பமின்றி தரையில் விடாது. தட் will not fall down, சாவாது. அதே போல் நம்முடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. நம்முடைய முடியெல்லாம் எவ்வளோ என்ன இருக்கு நமக்கு தெரியும். ஏன்னா knows about இன்னும் நாம் சிட்டுக்குருவிய மேலானவர்கள். ஆகவே நமக்காக தான் மீட்பை கொடுக்க, தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்பாட்டை நாம் அறிந்து ஆண்டவருடைய அன்புக்கும் நாம் வழிநடத்தி அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்று அவருடைய உறவுக்குள் நம்மை அர்ப்பணிக்குமா. எங்கள் நல்ல ஆண்டவரை, மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, மூடியிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாத ஒன்றுமில்லை. நீங்கள் இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் மேல்தளத்தில் அறிவீர்கள். இறைவன் நம்ம இருளிலே நமக்கு வெளிச்சமாக வருகிறார், நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். நாம் மட்டுமல்ல, மற்றவர்கள் வாழ்வு பெற இறைவன் கொடுத்ததை நாம் பிறருக்கு கொடுப்போம்.